வீடுகளுக்கு 2 மாத வாடகையை முன்பணமாக கொடுத்தால் போதுமானது. வணிக வாடகை 2 மாதம் கொடுத்தா போதுங்க, 10 மாதம் கொடுக்க வேண்டாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வாடகை சார்ந்து கிடையாது. வருங்காலத்தில் தொழிலெலாம் வளரணுங்க. எப்போ பார்த்தாலும் இந்தியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, காசை கொஞ்சம் செஞ்சுனா இது பெரிய பெரிய நடிகர்கள் உட்பட கமலஹாசன்லாம் எத்தனை பில்டிங் வச்சுருக்காருன்னு ஆண்டவனுக்கே விழிச்சோம். வாடகையிலேயே காசு சம்பாரிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு 2 மாதம் 10 மாதம் கொடுத்துருக்காங்க. இதை இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட டேக்ஸ் சிஸ்டம் முன்னாடி 25, 28, 40 இப்படிலாம் இருக்கும்போது அன்னபூர்ணால பன் பட்டர் ஜாம் எவ்வளோக்கு வித்தானா 25 ரூபாய்க்கு வித்தான். எப்போ அவ்வளோ டாக்ஸ் இருக்கும்போது 25 ரூபாய்க்கு தான் வித்தான். இப்போ 5% தான் டாக்ஸ் இருக்கும்போது அன்னபூர்ணால 30 ரூபாய்க்கு விற்கிறான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இஷ்டத்துக்கு வாடகை ஏற்றுறது. இஷ்டத்துக்கு எப்படி 5% டாக்ஸ் இருக்கும்போது 30 ரூபாயா, 40% டாக்ஸ் இருக்கும்போது 25 ரூபாயா, எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த வாடகைனால தான். இதை புரிஞ்சுக்கோங்க. நெப்போட்டிசமும்